உலகத்துல இருக்க ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல இந்த முதல் 5 இடத்துக்குள்ளேயே அந்தமான் தீவுகள்ல இருக்கிற நார்த் சென்டினல் ஐலாண்ட் வந்துரும். தீவுக்குள்ள வாழ்ற மக்கள் இருக்காங்களே அவங்க நம்மள மாதிரி கிடையாது. பல ஆயிரம் வருஷம் இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. இவங்களுக்கு டிவினா என்னன்னு தெரியாது, போன்னா என்னன்னு தெரியாது, இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாது. இந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே இவங்களுக்கு இல்ல. சொல்ல போனா விவசாயம் அப்படிங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 30,000 வருஷம் இவங்க பின்தங்கி இருக்காங்க. இவங்களுக்கு இந்த உணவு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த பழம் தேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவுக்குள்ள இருக்கும்ல அதை வந்து சாப்பிட்டு வாழ்ந்துப்பாங்க. அதையும் தாண்டி அந்த தீவுல இந்த காட்டு பன்றிகள்லாம் நிறைய இருக்குமா. அந்த காட்டு பன்றிகளை வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் அந்த தீவு பக்கத்துல வந்து மீன்களை பிடிச்சி வேட்டையாடுறது, இந்த மாதிரி சில விஷயத்தை பண்ணி தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் இவங்க வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ற வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா? ஈட்டி. அதாவது வந்து ஆதி கால மனுஷங்க யூஸ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஈட்டி, கல்லை வந்து ஷார்ப் பண்ணி யூஸ் பண்றது. இவங்கள்ட்ட இருக்க ஹையஸ்ட் டெக்னாலஜி வெப்பன் என்ன தெரியுமா? வில்லம்பு. அந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த மக்கள் தான் இந்த தீவுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, இந்த தீவுக்குள்ள இவ்வளவு பழமையான மக்கள்லாம் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் நம்ம வந்து சேராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஒரு முடிவு எடுக்குது. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ஜுரம் வந்திருக்கும், இல்லனா வேற ஏதாவது காய்ச்சல் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்மளோட பாடி தாங்கி நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இந்த தீவுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஜுரம், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சுத்தமா தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த அம்மா போடும் தெரியுமா? அதே மாதிரி இந்த தீவுல இருக்கவங்களுக்கு அம்மா போட்டுச்சுன்னா நம்ம ஊர்ல கொரோனா வந்து கொத்து கொத்தா இறந்து போனாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தீவுல இருக்கவங்க எல்லாருமே கொத்து கொத்தா இறந்து செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் இவங்களுக்கு ரொம்பவே கம்மி. இதனாலே இந்த தீவுல இருக்க மக்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாது. அவங்க இடத்துல நிம்மதியா இருந்துருவாங்க, நம்ம இடத்துல நிம்மதியா இருந்துப்போம். அவங்க பாதுகாக்க வேண்டிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் இந்த தீவுக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்திய சட்டத்தோட முடிவு. அதே மாதிரி அந்த ஊருக்கும் ரூல்ஸ் இருக்கும் தெரியுமா? வெளியாள் வந்து யாராவது இந்த தீவுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா அந்த நபரை வந்து உயிரோட விட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2018 ஜான் ஆலன் சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் வந்து தன்னுடைய மதத்தை வந்து எப்படியாவது பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒருத்தர். அதே நேரத்தில் ஒரு ஃபேமஸான vlogger-ம். இவர் என்ன பண்றாரு, இந்த நார்த் சென்டினல் மக்கள் எல்லாம் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா இருக்காங்க, இவங்களுக்கு வந்து என் மதத்தை வந்து போதிச்சு இவங்களை வந்து உண்மையான மனுஷங்களா மாத்த போறேன், இவங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவர் இங்க வந்து பக்கத்துல இருக்க மீனவர்கள்ட்டலாம் நான் அந்த தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எந்த மீனவர்களுமே இதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா அந்த தீவு பக்கத்துல போறதே வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான செயல். இருந்தாலும் நான் அந்த தீவுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க மீனவர்களுக்குலாம் ஒரு 25,000 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச பணமா கொடுத்துட்டு என்னை இந்த மாதிரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு இவரை வந்து அந்த தீவு பக்கத்துல கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து இந்த மீனவர்கள் ரொம்ப உஷாரா வந்து எங்களால இந்த தீவு பக்கத்துல எல்லாம் வர முடியாது, இவ்வளவுதான் எங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்தது ஒரு பெரிய போட்டு, இதுலயே ஒரு சின்ன போட்டை எடுத்துக்கிட்டு வந்து இந்த தீவு பக்கம் போறாரு. பின் குறிப்பு இவர் போறதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிடறாரு, இந்த மாதிரி நான் அந்த தீவுக்கு போறேன், இது வந்து என் சுயநினைவோட நான் எடுக்கிற முடிவு தான், இதுக்கு வந்து மத்தவங்க யாருமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிடறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல இந்த மீனவர்கள்ட்ட சொல்லிடுறாரு, நீங்க இதுக்கு மேல இங்க வராதீங்க, நான் மட்டுமே போயிட்டு பேசி இவங்கள சமாளிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸ்ட்ரைட்டா அந்த தீவுக்குள்ள போனோனையுமே அவருடைய மத சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் கழிச்சு என்னையா உள்ள போனவரை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ல இருந்தாங்கல்ல மீனவர்கள், அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தீவு பக்கம் வராங்க. வந்து பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பார்த்த காட்சி என்னன்னா, அந்த சென்டினல் மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு நபரை கட்டி அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நபரை நம்ம மீனவர்கள்லாம் உத்து பார்க்கும் போது தான் கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து நம்ம ஜான் ஆலன் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிட்டு, ரைட்டு ஜான் ஆலன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்ட் வந்து கரையில இருந்திருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க. இவருடைய ஃப்ரெண்ட் ஆலனோட வீட்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இங்க வந்து பேசி எப்படியாவது எங்க புள்ளியோட உடம்பையாவது மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்துல கை விரிச்சிடுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க அந்த தீவுக்கு போனோம்னா அவங்க எங்களை அட்டாக் பண்ணுவாங்க, நாங்களும் பதிலுக்கு அட்டாக் பண்ணோம்னா அங்கேயும் இழப்பு ஏற்படும், எங்க சைடும் இழப்பு ஏற்படும், இந்த விஷயத்தை இதோடய விட்டுருங்க, உங்க பையனுடைய நிலைமையை நினைச்சு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையா சொல்லி முடிச்சிட்டாங்க. சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஹெல்ப் பண்ணாங்க தெரியுமா மீனவர்கள், அவங்க எல்லாம் போட்டு வெளுத்து கட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. வெறும் ஒரு 25,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உள்ள இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை இந்த தீவுக்குள்ள இருக்குன்னு தெரியுது. இந்த தீவுக்குள்ள ஒரு வெளியாள் போனா அவனுக்கும் ஆபத்து, உள்ள இருக்க மக்களுக்கும் ஆபத்துன்னு தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இளைஞர் லாஸ்ட் இந்த மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு இந்த தீவுக்குள்ள போயிருக்காரு. மிக்கேலோ அப்படிங்கிற ஒரு 24 வயசு இளைஞர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 வயசு கிட்ட தான் இருக்குது. இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 வயசு தான் இருக்குது. இவர் வந்து கடந்த மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு இங்க வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்றாரு. புக் பண்ணிட்டு இந்த சென்டினல் ஐலாண்டுக்குள்ள எப்படியாவது நம்ம போகணும், இங்க இருக்கிற மக்களை வீடியோ எடுக்கணும், இவங்கள்ட்ட லைட்டா இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு போட் அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரமாலாம் இந்த தீவுக்குள்ள போயிட முடியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 2018 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனோடனே மீனவர்கள் யாருமே இந்த தீவு பக்கத்துல போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுல, யாருமே இந்த தீவு பக்கத்துல போக மாட்டாங்க. சரி, மத்தவங்கள்ட்ட எல்லாம் இதை பத்தி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜின்லாம் வாங்கி இந்த போட்டு செய்யறதுக்கு, ஒரு சின்ன போட்டு செய்யறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இவர் வந்து போட்டெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு. கரெக்டா மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு நைட் ஒரு 1 மணி போல வந்து பாத்தீங்கன்னா குர்மாடேரா அப்படிங்கிற ஒரு பீச் இருக்கும். இந்த பீச்ல வந்து போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்துறாரு. இவரோட ஐடியாவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தீவுக்கு எப்படியாவது போயிடணும், போயிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் லைட்டா பார்த்துட்டு அவங்கள போட்டோ எல்லாம்
எடுத்துட்டு இவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொக்கோ கோலா அதுக்கப்புறம் வந்து இளநீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு தன்னுடைய போட்ல ஸ்டோர் பண்ணிடுறாரு. பட் எடுத்தோன்னே இந்த தீவுக்கு போயிட முடியுமா? ஏன்னா பக்கத்துல இருக்க மீனவர்களுக்கு தான் தெரியும் இந்த தீவுக்கு எப்படி போறதுன்னு. சோ இதுக்காக இவர் என்ன பண்றாரு, இந்த ஜிபிஎஸ் இருக்கு தெரியுமா, இந்த ஜிபிஎஸ் ஓட ஹெல்ப் யூஸ் பண்ணி இவர் பாட்டுக்கு போட் எடுத்துக்கிட்டு உள்ள கிளம்பிட்டாருங்க. மணிக்கணக்கா டிராவல் பண்ணி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் 1 மணிக்கு போட் எடுத்த இவர் வந்து காலையில 10 மணிக்கு தான் அந்த தீவை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எப்படியோ கண்டுபிடிச்சு போயிட்டாரு. உள்ள போனவர் வந்து 4 பக்கமும் பாக்குறாரு. பார்த்தா எந்த மக்களுமே வந்து இந்த தீவு பக்கத்துல காணோம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா வீடியோஸும் இந்த சென்டினல் ஐலாண்ட் பத்தின வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த தீவு பக்கத்துல போனாலே வந்து எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா கரையோரத்துல வந்துருவாங்க. பட் இவர் வந்து அந்த மாதிரி எந்த மக்களையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. சரி இப்படியே பார்த்தா வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப தைரியமான ஆள்னு நினைக்கிறேன். அந்த தீவுக்குள்ள கொஞ்சம் நடக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாரு. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவருக்கு தோணி இருக்கு. ஏன்னா உள்ள போயிருந்தாருன்னா மனுஷன் நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாரு. சோ வந்து முடிவெடுத்து இவர் என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் வந்து இவருடைய போட்ல ஏறிட்டாரு. கிட்டத்தட்ட மணிக்கணக்கா அந்த தீவுல இருந்து வெயிட் பண்ணி பாக்குறாரு. பட் யாருமே வரல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதனால என்ன பண்ணிருக்காரு, இவர்ட்ட இந்த விசில் எல்லாம் வச்சு ஊதுறாரு. பட் எந்த மக்களுமே வந்து இந்த காட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க. சரி இதுக்கப்புறம் கதை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மணல் எல்லாம் கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு இவர் கொண்டு வந்த இந்த கொக்கோ கோலா கோகனட் இது எல்லாத்தையும் அந்த தீவுலயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் நேரம் டிராவல் பண்றாரு. மறுபடியும் டிராவல் பண்ணி இந்த குருமா டேரா அப்படிங்கிற பீச்சுக்கே வந்துடுறாரு. பிரச்சனை என்னன்னா இவர் வரும்போது அந்த பக்கத்துல இருந்த மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கவனிச்சுட்டாங்க. என்ன போட் இந்த பக்கத்துல இருந்து வருது, இந்த சைடுல அந்த ஐலாண்ட் மட்டும் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. இது அங்க இருந்த மீனவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பரவி இந்த நியூஸ் வந்து போலீஸ் வரைக்கும் வந்து போயிடுது. போலீஸ் கிட்ட போனோனே கரெக்டா மார்ச் 31ஆம் தேதி அன்னைக்கு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பல கட்ட விசாரணை நடக்குது. ஏன்னா அந்த தீவை சுத்தி 9 கிலோமீட்டருக்கு போனாலே தப்பு. ஆனா இந்த மனுஷன் உள்ள போயிட்டு மணல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர வந்திருக்காரா, சோ எதுக்காக நீ அந்த தீவுக்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் துருவி கேள்வி கேட்கறாங்க. இவர்கிட்ட இன்னைக்கான நாள் வரைக்கும் விசாரணை போய்கிட்டு தான் இருக்குது. இதோட மட்டும் நிறுத்தாம இதுக்கு முன்னாடி இவர் இந்தியாவுக்கு எப்பப்பெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இவர் 2024 அக்டோபர்லயே ஒரு வாட்டி இங்க வந்திருக்காரு. எப்படி இந்த தீவுக்குள்ள போகலாம், எப்படி அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசாரிச்சிருக்காரு. அதே நேரத்தில் இவர் இங்க வந்து தங்கினார் தெரியுமா அந்த ஹோட்டல், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க, தம்பி இந்த மாதிரி இந்த தீவுக்கு போற ஐடியாவெல்லாம் இங்கே விட்டுரு, அந்த தீவுக்கு போனா உன்னை கொண்டு போட்டுருவாங்க, போதாத வரைக்கும் ஐடியா கொடுத்து எங்களையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி விட்டுட்டாங்க. இதை கேட்ட உடனே மறுபடியும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு யூஎஸ்க்கு போயிட்டாரு. போன மனுஷன் அதோட மட்டும் அடங்கல, மறுபடியும் மார்ச் மாசம் வந்து மறுபடியும் இந்த தீவுக்கு போறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி 2 வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் 3வது தடவையா எப்படியோ ஒரே போட்டு செஞ்சு கடைசியில அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இவர்கிட்ட இருந்த இந்த கேமராவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி இந்த சென்டினல் தீவுல வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சென்டினல் மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த அந்தமான் தீவுகள்ல ஜராவா அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. இவங்க சென்டினல் மக்கள் அளவுக்கு ரொம்ப ஆபத்தானவங்க எல்லாம் கிடையாதுங்க. பட் இருந்தாலும் அவங்கள பார்க்கணும்னா கூட கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். ஆனா இந்த மனுஷன் அந்த மாதிரி எந்த பர்மிஷனும் கேட்காம ஸ்ட்ரைட்டா அந்த ஜராவா மக்கள் வாழ்ற அந்த தீவு இருக்கு தெரியுமா, அந்த தீவுக்குள்ளேயே போயிட்டு அந்த மக்களோட பேசி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்கான். போலீஸ்க்கு இதை பார்த்தோன்னா செம காண்டாயிடுச்சு. ஏன் நீ இங்க வந்து ஒரு தப்பு பண்ணுவன்னு பார்த்தா தப்பு மேல தப்பு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவுல இவர் கைது பண்ணி வச்சுட்டாங்க. போதாத குறைக்கு அங்க இருக்க பழங்குடி மக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாரு தெரியுமா, போயிட்டு அங்க இருக்க மக்களோட போட்டோ எடுத்தது, இந்த சென்டினல் ஐலாண்டுக்கு போயிட்டு அங்க இருக்க மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செக்ஷன்லயும் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸை பத்தி யூஎஸ் எம்பசி இந்தியன் எம்பசி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் போய்கிட்டு தான் இருக்கு. இங்க வந்திருக்க ஒரு பிரச்சனையான பேச்சு என்னன்னா, இவர் இந்த தீவுக்கு போனார்ல அங்க இருக்க ஒரு பழங்குடி மக்களை கூட இவர் பார்க்கலன்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க கொஸ்டின் என்னன்னா, அப்ப அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, அவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருக்கு. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த சென்டினல் மக்கள் எல்லாம் இப்படிதான், இவங்க எல்லாம் காட்டு மிராண்டித்தனமா இருக்காங்க, இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், தப்பு யாரு மேல, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம தான் உண்டு தான் உலகம் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன தீவுல தான் மக்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு போட்டோ எடுத்து அவங்களுடைய நிம்மதியெல்லாம் கெடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு தாக்கதான் செய்வாங்க. உங்களோட பார்வையில் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, சென்டினல் ஐலாண்ட் மேலதான் தப்பா இல்ல தேவையில்லாம உள்ள போறாங்களே இவங்க மேல தப்பா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் மக்களே.